அவங்க அப்பா அந்த கூலர்லலாம் தலைய விட்டுட்டு பணம் பணம் குடுக்குறாங்க. பணம் வருதுன்னு வேற. அவங்க அப்பா? அவங்க அப்பா அவங்க அப்பாவ பத்தி சொன்னாங்க. என்ன சொன்னீங்க? இல்ல உங்க வீட்டுக்கார பத்தி சொன்னீங்கல்ல? எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கு ரொம்ப கூலர்ல பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன். ஆ கூலர்ல வந்து ஆமா, அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அவருக்கும் சொன்னாங்க. பிரச்சனை. பிரச்சனை சொன்னாங்க. இருக்குது. ரொம்ப பிரச்சனை இருக்குது. தகாத முறையில போயிட்டுனால தகாத அதான் முறையில சொன்னாங்க. போயிருக்கிறா போல. எல்லாமே அதான் செய்முறையில இருக்குது. இவங்களுக்கு தேவையில்லாத அவங்க இல்ல அந்த வீட்டுக்காருக்கு பழக்கம். அமானுஷ்ய பிரச்சனை இவருக்கு வந்திருக்கா? இல்ல, அந்த பிரச்சனை இவங்களுக்கு இல்ல. இல்ல. அந்த பிரச்சனை கிடையாது. இவருக்கு ஏதோ ஒண்ணு போயிட்டு ஏதோ ஒரு மூலியமா மரத்துல இருந்து ஏறிட்டு இருக்குது. ஒரு கருப்பு சாமி மாதிரி ஏறிட்டு இருக்குது அவர் மேல. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்க தான் அந்த பிரச்சனையில வந்திருந்தாங்க. இவங்க குடும்பத்துல இவங்க இந்த பிரச்சனையில வந்திருந்தாங்க. இவங்களையும் சரிப்படுத்தி நான் உட்கார வச்சிட்டேன். இல்லைன்னா அவங்களும் எப்பயோ செத்துருக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான நிலைமையில தான் அவங்க வந்தாங்க. அந்த நிலைமையில இருந்து இவங்களை பாதுகாத்து இன்னைக்கு இவங்க இந்த நிலைமைக்கு வந்ததுனால இவங்க புள்ள கொஞ்ச நாளாவே இந்த மாதிரி இருக்கிறான் திடீர்னு அப்படின்ற ஒரு இதுல கூப்பிட்டு வந்தாங்க இன்னைக்கு. சரி, கூப்பிட்டு வரவே நான் இப்படியே கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை, நம்ம நேர்லயா பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்க சரியாயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சரி ஆயிடுச்சு. சரி. இந்த விஷயத்த அறிவியல் ரீதியாக எப்படி பார்க்குறாங்கன்னு இவங்க சைக்காலஜிஸ்ட் வெண்ணிலா மேம் இவங்க கிட்ட கேட்போம். சரிங்க. அவங்களுடைய விஷயம் எப்படி பார்க்குறாங்கன்னு கேட்போம். உங்களுடைய நம்பிக்கையோ இல்ல நடந்த விஷயங்களையோ நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கு இல்லையா? கணவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு மனரீதியா கொஞ்சம் பிரச்சனை இருந்திருக்கு. அவரு வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னும்போது, அத வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த விதத்த ஆக்சுவலா? அவங்க கணவர் பண்றதெல்லாம் எப்படி வந்து அந்த ஏர் கூலர்லலாம் வந்து தலைய விடுறது, காசு குடுக்குறேன்னு சொல்றது, யார்கிட்ட பேசுறாரு, காதுல ஏதோ சத்தம் கேட்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இப்ப அவரு சரியாயிட்டாரா அதுலருந்து? அவருக்கு வந்து ஒரு நாள் நாங்க அம்மாட்ட கூட்டின்னு போனோம். ஆ. ஒரு 3 நாள் எங்கள கூட இருந்தாரு. ம். நல்லா சரியாயிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஃபுல்லா நான் அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. ம். ஒரு நாள் ஃபுல்லாவே டம் புச்சுக்குன்னு யாருக்குள்ள தானாவே கையில ஃபோன் இல்ல. ஃபோன் வச்சுன்னு பேசுற மாதிரி எல்லாம் பேசுறாரு. இது நான் வந்து எங்களுடைய இதுல, அதாவது சைக்காலஜிக்கலா, உளவியலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம நெறைய வந்து சின்ன வயசுலேருந்து நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நம்பிக்கை, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேல இருக்கிற பயம், நல்லது, கெட்டது, நல்லது செய்யணுன்றபோது கெட்டது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தடைகள், எது சரி, எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குழந்தைங்க கிட்ட சில விஷயங்கள் வந்து அவங்கள வந்து பயமுறுத்துறதுக்கு சில விஷயங்கள் சொல்லுவோம். நீங்க வந்து தப்பு செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அப்போ வந்து சாமி இந்த மாதிரி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி வளர்ப்போம். குழந்தைங்க பருவத்திலேருந்து வளரும்போது அவங்களுக்கு எடுத்து பிரிச்சு பார்க்கறதுக்கான அந்த பகுத்தறிவு இருக்காது. ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, என்ன நம்புறாங்களோ அதை அப்படி எடுத்துப்பாங்க. உங்க பையன் சின்ன வயசுலேருந்து அதிகமா கோயில்ல இருந்திருக்காருன்னு சொன்னாரு. கரெக்ட்டுங்களா? ஆமா தானே? ஆமா. ஓகே. அவர் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அங்கேயும் பார்த்துருப்பாரு. ஸோ அதுவும் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். ஓகேங்களா?